இனி ஃளைட் டிக்கெட் புக் பண்றது ரொம்ப ஈஸி. அதுவும் டைரக்ட் ஏர்லைன் பிரைஸ்ல 20 ஆண்டுகளுக்கும் மேலாக புதுவை மக்களின் பேராதரவு பெற்ற உங்கள் சக்தி சேனலின் மற்றும் ஒரு அங்கம் சக்தி ஏர் ஏஜென்சி. நம்ம சக்தி ஏர் ஏஜென்சிஸ் B2B பேசிஸ்ல உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ணி தராங்க. சோ உலகத்துல நீங்க எந்த மூலைக்கு வேணாலும் போகலாம், அதுவும் சரியான பிரைஸ்ல. பிரான்ஸ், லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, துபாய், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற உலகின் அனைத்து நாடுகளுக்கும் இன்டர்நேஷனல் டிக்கெட் மட்டுமல்லாமல் இந்தியாவிற்குள் நீங்கள் எங்கு வேணாலும் சென்று வர டொமஸ்டிக் ஏர்லைன் டிக்கெட்டும் நாங்கள் புக் செய்து தருகிறோம். பாரிஸ் டு சென்னை, சென்னை டு பாரிஸ்க்கு ஃளைட் டிக்கெட் லோ ஃபேர்ல எங்களிடம் கிடைக்கும். ஒரு கால் பண்ணா போதும், உடனடியாக இன்டர்நேஷனல் மற்றும் டொமஸ்டிக் ஃளைட் டிக்கெட் புக்கிங் செய்து தருகிறோம். வேறு யாராலும் தர முடியாத மிக குறைந்த கட்டணம், நிறைவான சேவை. Fly around the world at cheapest price. சக்தி ஏர் ஏஜென்சி, சக்தி சேனல், 4th Cross நியர் அங்கன்வாடி, அண்ணா நகர், புதுச்சேரி. கால் or WhatsApp 9952433443 மற்றும் 76868277. Phone 0413-450-6081. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து துறை அதிகாரிகள் அதனை விரைந்து செயல்படுத்த வேண்டும். எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்தாலும் அதனை செயல்படுத்த வேண்டிய மனசும் அவர்களுக்கு வர வேண்டும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள சட்டப்பேரவையில் ரூபாய் 8.16 கோடி செலவில் டிஜிட்டல் மையமாக்கப்பட்டு தேசிய விதான் செயலியை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் எல் முருகன் இன்று தனியார் உணவகத்தில் துவங்கி வைத்தார். இதில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள், தலைமை செயலர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து துறை அதிகாரிகள் அதனை விரைந்து செயல்படுத்த வேண்டும். எவ்வளவு தொழில்நுட்ப வளர்ச்சி வந்தாலும் அதனை செயல்படுத்த வேண்டிய மனசும் அவர்களுக்கு வர வேண்டும். புதுச்சேரியில் உள்ள அனைத்து துறை அதிகாரிகளும் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை முழுமையாக பயன்படுத்த வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக தெரிவித்தார். புதுச்சேரியில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் ரூபாய் 8.16 கோடி செலவில் புதுச்சேரி சட்டப்பேரவை மின்னணு உட்கட்டமைப்பு மேம்படுத்தும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இதில் எம்எல்ஏக்களின் இருக்கையில் டேப்லெட் டிவைஸ் அமைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து எம்எல்ஏக்கள் அதிகாரிகளுக்கு இதற்கான பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அடுத்த சட்டமன்ற கூட்டம் முழுமையாக காகிதமில்லா சட்டசபையாக செயல்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி மனைவி கண்முன்னே கணவன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அரியாங்குப்பம் சீனிவாச நகரை சேர்ந்தவர் தணிகாசலம் 70. இவர் நேற்று மாலை திண்டிவனத்தில் உள்ள உறவினர் வீட்டிற்கு தனது மனைவியுடன் ஸ்கூட்டரில் சென்று கொண்டிருந்தார். கோரமேட்டை கடந்தபோது மழை பெய்ததால் அவர்கள் மீண்டும் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். ஜிக்மரை கடந்து சென்ற போது அவர்களுக்கு முன் சென்ற லாரியை பக்கவாட்டில் முந்தி செல்ல முயன்றார். அப்போது சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் ஒன்று திடீரென புறப்பட்டது. இதனை சற்றும் எதிர்பாராத தணிகாசலம் ஸ்கூட்டரில் இருந்து நிலை தடுமாறி விழுந்தார். அவருடன் மனைவியும் விழுந்தார். தணிகாச்சலம் லாரியின் பின் சக்கரத்தில் சிக்கி மனைவி கண்முன்னே பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து குறித்து போக்குவரத்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். தென்னங்குடி பழமை வாய்ந்த மகா காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம். ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அருகே உள்ள தென்னங்குடி பகுதியில் பழமை வாய்ந்த ஸ்ரீ மகா காளியம்மன் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு கடந்த 6 மாதங்களாக கோவில் பூர்ணமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது. கோவில் திருப்பணிகள் நிறைவுற்ற நிலையில் கடந்த 6ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. இன்று காலை 4ஆம் கால யாகசாலை பூஜை நடைபெற்று மகா பூர்ணகாத்தி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையுடன் கட புறப்பாடு தொடங்கியது. புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் சுமந்து கோவில் பிரகாரத்தை வலம் வந்து விமான கலசத்தில் மேல் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் மகா காளியம்மனுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்தில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் PR சிவா, பாஜக பட்டியலணி தலைவர் கார்த்தி, விழா குழு தலைவர் ரங்கசாமி, விழா குழுவினர்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், கிராமவாசிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரிக்கு சினிமா விளம்பர ஷூட்டிங்கிற்கு வரும் கேரவான்கள், சுற்றுலா பயணிகள் வரும் சொகுசு கேம்பர் வாகனங்களுக்கு சாலை வரி விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் படப்பிடிப்பிற்காக வரும் சினிமா நட்சத்திரங்களுக்காக சொகுசு வசதிகள் கொண்ட கேரவான்கள் கொண்டு வரப்படுகின்றன. இந்த கேரவான்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வரும் சொகுசு கேம்பர் வேன்களை தற்போது தனி சாலை வரி கட்டமைப்பிற்குள் புதுச்சேரி போக்குவரத்து துறை கொண்டு வந்து வரி விதித்துள்ளது. பொது சேவை ஒப்பந்தம் போக்குவரத்து என்ற அடிப்படையில் இயக்கப்படும் கேரவான், கேம்பர் வேன்கள் அனைத்துமே இந்த சாலை வரி கட்டமைப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. புதுச்சேரி மாநிலத்தில் பதிவு செய்யப்பட்டு ஓடும் இலக்கு மற்றும் நடுத்தர ரக கேரவான், கேம்பர் வாகனங்களுக்கு ஆண்டு வரியாக 32,000 ரூபாய், கனரக வாகனங்களுக்கு ஆண்டு வரியாக 48,000 ரூபாய் சாலை வரி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் உட்பட பிற மாநிலங்களில் இருந்து வரும் கேரவான், கேம்பர் வேன்கள் தற்காலிக வரி கட்டி புதுச்சேரியில் சினிமா விளம்பர ஷூட்டிங்கிற்கு கொண்டு வரலாம். இலக்கு நடுத்தர கேரவான், கேம்பர் வேன்களை 3 நாட்கள் சினிமா விளம்பர ஷூட்டிங் எடுக்க 860 ரூபாய், கனரக வாகனங்கள் 1,340 ரூபாய் தற்காலிக சாலை வரி செலுத்தி அனுமதி பெற வேண்டும். 7 நாட்களுக்கு ஷூட்டிங் எடுக்க இலக்கு நடுத்தர ரக வாகனங்கள் ரூபாய் 1,800, கனரக வாகனங்கள் 2,800 ரூபாய் வரி கட்ட வேண்டும். 30 நாட்கள் ஷூட்டிங் எடுக்க இலக்கு நடுத்தர ரக வாகனங்கள் ரூபாய் 4,200, கனரக வாகனங்கள் ரூபாய் 8,800 செலுத்த வேண்டும் என மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளது. திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருவாண்டார் கோவில் பகுதியில் ரூபாய் 15.52 லட்சம் மதிப்பில் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கும் பணியினை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருவாண்டார் கோவில் கிராமத்தில் தற்போது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மந்தக்கரையில் பொதுப்பணித்துறை மூலம் புதிய ஆழ்குழாய் கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளான மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் குடிநீர் ஊந்துகுழாய் அமைத்தல் முதலிய பணிகள் ரூபாய் 15.52 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டது. இதில் 150 மீட்டர் ஆழமுள்ள புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. புதிய 15 குதிரை திறன் கொண்ட ஆழ்குழாய் கிணறு நீர்மூழ்கி மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது. புதிய ஆழ்குழாய் கிணற்றில் இருந்து கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு குடிநீர் செல்லும் வகையில் ஊந்து குழாய் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், எம்எல்ஏ ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சென்டாக் நீட் அல்லாத படிப்புகளுக்கு 13,526 பேரும், செவிலியர் நுழைவுத் தேர்வுக்கு 2,211 பேரும் விண்ணப்பித்துள்ளனர். புதுச்சேரி சென்டாக் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நர்சிங் நுழைவுத் தேர்வினை பொறுத்தவரை 2,334 பேர் விண்ணப்பிக்க பதிவு செய்திருந்தனர். இதில் 2,211 பேர் விண்ணப்பித்துள்ளனர். காரைக்காலில் இருந்து 464, ஏனாம் 54, மாகே 82, புதுச்சேரியில் 1,611 பேர் விண்ணப்பித்துள்ளனர். இதேபோல் பிடெக் உள்ளிட்ட நீட் அல்லாத படிப்புகளுக்கும் விண்ணப்பம் குவிந்துள்ளன. நீட் அல்லாத படிப்புகளில் சேர 15,993 பேர் விண்ணப்பிக்க இமெயில் கொடுத்து பதிவு செய்திருந்தனர். இதில் 13,526 பேர் ஆவணங்களை சமர்ப்பித்து விண்ணப்பித்துள்ளனர். கலை அறிவியல் படிப்பிற்கு 3,227, தொழில் படிப்பிற்கு 6,388 பேர் விண்ணப்பித்துள்ளனர். கலை அறிவியல் தொழில் படிப்புகளுக்கு சேர்த்து 3,911 பேர் விண்ணப்பம் போட்டுள்ளனர். உயிரியல் சார்ந்த படிப்புகளுக்கு 5,200 பேர், பிஃபார்ம் படிப்பிற்கு 4,586, அக்ரி 2,673, பிடெக் 6,344, சட்டம் 1,469, டிஐபி 1,644, டிஏஎன்எம் 971, பிவிஓசி 1,099 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பிராந்திய ரீதியாக பார்க்கும்போது புதுச்சேரி 11,071, பிற மாநிலங்களில் இருந்து 2,448, என்ஆர்ஐ 2, என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் 6 பேர் விண்ணப்பித்துள்ளனர். விண்ணப்ப பரிசீலனைக்கு பிறகு மெரிட் லிஸ்ட் விரைவில் வெளியிடப்படும் என சென்டாக் அதிகாரிகள் தெரிவித்தனர். காரைக்காலில் அமைந்துள்ள ஸ்ரீ வீரமா காளியம்மன் ஆலயத்தில் விளக்கு பூஜை. ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விளக்குக்கு பூஜை செய்தனர்.
காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வீரமாகாளியம்மன் ஆலயத்தில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் மகோத்சவம் நடைபெறுவது வழக்கம். இதில் முக்கிய நிகழ்ச்சியான மகாலட்சுமி பூஜை எனும் திருவிளக்கு பூஜையில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு குத்து விளக்கை அம்மனாக பாவித்து சிறப்பு பூஜைகள் அர்ச்சனை செய்து அருள்மிகு வீரமாகாளியம்மனை வழிபட்டனர். முன்னதாக ஸ்ரீ வீரமாகாளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. புதுவை தேவர் பேரவை சார்பில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு கல்வி விருதுகளை வழங்கினார். புதுவை தேவர் பேரவையின் 42ஆம் ஆண்டு முப்பெரும் விழா அண்ணா சாலையில் உள்ள ஹோட்டல் ராம் இன்டர்நேஷனலில் நடைபெற்றது. விழாவானது முத்து தேன்மொழி சிவஸ்ரீ ஆகியோரின் இசை நிகழ்ச்சியுடன் துவங்கியது. நிகழ்ச்சியில் லட்சுமண தேவர் வரவேற்புரையாற்றினார். தலைவர் தனபாலன் தலைமை தாங்கினார். பேரவை கௌரவ தலைவர் ரத்தனசாமி முருகேசன் முன்னிலை வகித்தார். விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் திருவுருவ படத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து 2024-2025 ஆண்டிற்கான கல்வி விருதுகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். மேலும் கிங் மேக்கர் IAS அகாடமி இயக்குநர் பூமிநாதன் கலந்து கொண்டு நிறுவனர் மூக்கையா தேவரின் புகைப்படத்தை திறந்து வைத்து கலை நிகழ்ச்சிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். விழாவில் தேவர் பேரவை உறுப்பினர்கள் பலர் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து சிறப்பித்தனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது. இறுதியில் செயலாளர் முருகேசன் நன்றி உரை வழங்கினார். வெள்ளியனூர் துணை தாசில்தார் போலி கையெழுத்திட்ட வழக்கில் அரசு ஊழியர் உள்ளிட்ட 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மங்களம் தொகுதி ஆனந்தபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் ஸ்ரீதர் தனது மகள் கல்லூரி படிப்பிற்காக சென்டாக் மூலம் விண்ணப்பிக்க வருவாய்த்துறையில் சாதி குடியிருப்பு உள்ளிட்ட சான்றிதழ் வேண்டி வெள்ளியனூர் தாசில்தார் அலுவலகத்தில் விண்ணப்பித்தார். சாதி சான்றிதழ் பெற ஏற்கனவே அலுவலகத்தில் பெறப்பட்ட சாதி சான்றிதழ் இருந்தால் நகல் இணைக்குமாறு VAO தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் மாதத்தில் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கு விண்ணப்பித்த சான்றிதழ் நகலை இணைத்துக் கொடுத்தார். அந்த நகலில் இருந்த சீல் மற்றும் துணை தாசில்தார் கையெழுத்து மாறுபட்டு இருந்ததால் சந்தேகமடைந்த அவர் தாசில்தார் சேகரிடம் தெரிவித்தார். தாசில்தார் சேகர் உத்தரவின் பேரில் விண்ணப்ப நகலை ஆய்வு செய்தனர். அதில் சீல் மற்றும் துணை தாசில்தார் கையெழுத்து போலியானது என உறுதியானது. இதுகுறித்து தாசில்தார் சேகர் வெள்ளியனூர் போலீசில் கடந்த 29ஆம் தேதி புகார் தெரிவித்தார். போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் தலைமையிலான போலீசார் விசாரணை நடத்தினர். இவ்வழக்கில் 10க்கும் மேற்பட்டோரிடம் விசாரணையில் ஈடுபட்டு முதற்கட்டமாக கீழ் சாத்தமங்கலம் கிராமத்தை சேர்ந்த குடிமைப் பொருள் வழங்கல் துறை ஊழியர் கன்னியப்பன் 42, சோரப்பட்டு கிராமத்தை சேர்ந்த தனசேகர் 50, அரியூர் தனஞ்செழியன் 48 ஆகியோரை கைது செய்து நேற்று சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் தொடர்புடைய தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளிகள் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்ப்புறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கில் இருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளியிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் நேற்று மாலை வளர்ப்புறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவிலில் வைகாசி, விசாகம் மற்றும் நம்மாழ்வார் ஜெயந்தியை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ லட்சுமி ஹயக்ரீவர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் வைகாசி, விசாகம் மற்றும் நம்மாழ்வார் ஜெயந்தியை முன்னிட்டு கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக லட்சுமி ஹயக்ரீவர் பெருமாள் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி கருட பகவான் வாகனத்தில் அமர்த்தி அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வைத்து திருவீதி உலா நடைபெற்றது. பட்டாச்சாரியார்கள் தெய்வ மந்திரங்கள் ஓத கோவிந்தா கோவிந்தா கோஷத்துடன் பெருமாள் திருவீதி உலா சென்று மீண்டும் கோவிலை வந்தடைந்தனர்.
கருட சேவையில் எழுந்தருளிய லட்சுமி ஹைகிரவ பெருமாளை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர். மேட்டூர் அணையில் தண்ணீர் திறக்க உள்ள நிலையில் போர்க்கால அடிப்படையில் பாசன வாய்க்கால்களை தூர்வார திமுக விவசாய அணி கோரிக்கை விடுத்துள்ளது. வரும் 12ஆம் தேதி மேட்டூரில் இருந்து விவசாயத்திற்காக தண்ணீர் திறக்க உள்ள நிலையில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பாசன ஆறுகள் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என காரைக்கால் மாவட்ட திமுக விவசாய அணி அமைப்பாளர் பிருத்திவிராஜ் தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் AMH நாசம், M நாகத்யாகராஜன் ஆகியோர் மாவட்ட துணை ஆட்சியர் அர்ஜுன் ராமகிருஷ்ணனை சந்தித்து மனு அளித்தனர். தண்ணீர் திறப்பதற்கு முன்பாக மாவட்டத்தில் உள்ள அனைத்து பாசன ஆறுகள் மற்றும் வாய்க்கால்களை போர்க்கால அடிப்படையில் தூர்வாரி காவிரி நீரை விவசாயிகள் முறையாக பயன்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் ஏதோ கடமைக்கு செய்வது போல பாசன வாய்க்கால்கள் தூர்வாரப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்டத்தில் எத்தனை பாசன வாய்க்கால்கள் உள்ளது என்பதை கண்டறிந்து உடனடியாக விவசாயிகளின் அவசர கூட்டத்தை கூட்டி எந்தெந்த வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என பொதுப்பணித்துறை வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகளை அழைத்து பேசி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.